கால் பண்ணியா? பண்ணிட்ட மச்சான், பக்கத்துலதான் இருக்கானா. 10 நிமிஷத்துல வந்துருவானா. அண்ணா, அவர்தான் ராம். நான் சொன்னல, அவர்தான் அது. வணக்கங்க ஐயா. தம்பி, உங்களை பத்தி கார்த்தி எல்லாம் சொன்னாப்ல. எத்தனை வருஷமா ஆசிக்கா கட்சியில இருந்தீங்க? தம்பி, வருஷமா? எங்க அப்பா தலைமுறை முடிச்ச உடனே ஏன் தலைமுறை. என் காலம் ஃபுல்லாவே அவங்க காலடியில தான் தம்பி. என் தோலை செருப்பா தச்சேன். அதை போட்டு மிதிச்சு பயன்படுத்திக்கிட்டாங்களே தவிர என்ன பக்குவமாக்கல. என் வாழ்க்கையும் முட்டுப்புள்ளி ஆகல. எல்லாம் பணம் ஆதிக்கம் தம்பி. உழைப்புக்கும் விசுவாசத்துக்கும் மரியாதை கிடையாது. தேர்தல் நேரம் வந்தா வீட்டுக்கே போக மாட்டேன் தம்பி. என் பொண்டாட்டி பிள்ளைமார்கள்லாம் பார்க்க மாட்டேன். கட்சி ஆபீஸ்ல தான் கடையா கிடப்பேன். ஒரு வாட்டி போராட்டம், என் கட்சிக்காக தீக்குளிக்க கூட நான் முயற்சி பண்ணேன். ஆனா தம்பி, அதுக்கெல்லாம் அங்க இடமே இல்ல. அதுக்கெல்லாம் மதிப்பே இல்ல. செருப்புக்கு போடுற மதிப்பு கூட எங்களுக்கு இல்ல தம்பி. செருப்பு கூட வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போவாங்க. ஆனா எங்களை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சிடறாங்க. மூர்த்தி ஐயா இருக்கிற வரைக்கும் எல்லாமே நல்லாதான் இருந்துச்சு. அவங்க பிள்ளை குணா தலை தூக்க ஆரம்பிச்சான். அவன் தலை தூக்குனதுல இருந்தே எல்லாம் மாறிடுச்சு. பெரியவங்களுக்கு மதிப்பே இல்ல. நீங்க எல்லாம் ஏன் இருக்கிறீங்க கட்சியிலன்னு கேட்கிற அளவுக்கு பண்றான் தம்பி. நீங்க இப்ப எந்த கட்சியில இருக்கீங்க? நான் இப்ப எது கட்சியில சேர்ந்துட்டேன் தம்பி. அங்கேயுமே தொண்டனாதான் இருக்கிறேன். ஆனா மதிப்பில்லாத இடத்துல இருக்க கூடாதுன்னு கௌரவத்தோட இங்க தொண்டனா இருக்கிறேன். எப்பயும் பணப்பட்டுவாடா எப்படி நடக்குவாங்க? தேர்தலுக்கு 2 நாள் முன்னாடி பண்ணுவாங்க தம்பி. ஆனா இந்த வாட்டி குணா வேற ஏதோ பிளான் பண்ணிருக்கான் போல. பழைய மாதிரி பண்ணலையா. அந்த குணா இருக்கிறானே, அவனுக்காக நான் எத்தனை வாட்டி ஜெயிலுக்கு போயிருக்கேன் தெரியுமா தம்பி. பொண்ணுங்க விஷயத்துல அவன் ஒரு பொறுக்கி. அந்த பொறுக்கி கை வைக்காத இடமே இல்ல. பொம்பளைங்க விஷயத்துல 4 வாட்டி நான் ஜெயிலுக்கு போயிருக்கிறேன் அவனால, அவனுக்காக. ஆனா நான் இன்னும் அடிமட்ட தொண்டனாதாங்க இருந்தேன். எந்த பதவியும் எனக்கு கிடைக்கல. பொம்பளை ராணி வந்த 2 வருஷத்துல அவனுக்கு பதவி உயர்வு கொடுத்தாங்க. பதவி திமிரு. அந்த பொம்பளை என்ன கேள்வி கேட்கிறா தம்பி. அந்த கட்சியை நான் குழந்தையா பாக்குறேன். நான் குழந்தையில இருந்தே பாக்குறேன். இப்ப அது எவ்வளவு பெருசா வளர்ந்துருக்குதுன்னு எனக்கு தான் தெரியும். எப்படி வளர்த்து விட்டோங்கிறதும் எங்களுக்கு தான் தெரியும். ஆனா அந்த குணா எதையும் பாக்கல. அவனுக்கு தேவை பொம்பளைங்களை கொடுத்தான் பதவி. முதல்ல நாணிக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. பொம்பளை கிட்ட கைய கட்டி அன்னைக்கு முடிவெடுத்தேன் தம்பி. அங்கிருந்து கிளம்பணும்னு அன்னைக்கு முடிவெடுத்தேன். இன்னைக்கு நான் எதிர்கட்சியில தான் இருக்கேன். தொண்டனாதான் இருக்கேன். இந்த வாட்டி எப்படி பண்றதா பிளான் பண்ணிருக்காங்க? உங்களுக்கு தெரிஞ்சவங்க என்ன பேசிக்கிறாங்க? இந்த வாட்டி உள்ளூர் ஆளுங்க நம்புறது இல்லையா. நாங்களாம் அவங்க அப்பாவோட ஆளுங்க. எங்களுக்கு எல்லாம் வயசாயிடுச்சுன்னு நினைக்கிறானோ என்னமோ. வயசுக்கு தான் அனுபவங்கிறது அவனுக்கு இன்னும் புரியல. ஆளுங்கெல்லாம் வெளியூர்ல இருந்து வர வச்சிருக்காங்களா தம்பி. எல்லாருமே வெளியூர் ஆளுங்க தான். வேற என்ன பேசிக்கிறாங்க? அந்தந்த வார்டுக்கு தனித்தனியா பிரிக்கிறாங்களாம். நேரடியா போறது இல்லையா. அந்தந்த வார்டுல உள்ள உறுப்பினர் வச்சு அப்படியே பட்டுவாடை பண்றதா செய்தி பரவுது தம்பி. குணா நேரடியா போகலையா. வெளியூர் ஆளுங்க மூலமா பட்டுவாடான்னு பேசிக்கிறாங்க. ஆனா குணா முடிவெடுத்தா கரெக்டா பண்ணிடுவான். அதுல மாற்றம் இருக்காது தம்பி. நீங்க எந்த ஏரியால இருக்கீங்க? நான் ஆலந்தூர்ல இருக்கேன் தம்பி. உங்க ஏரியாவுக்கு முடிஞ்சிருச்சா? இல்ல தம்பி. தாஸ் அது கூட வருத்த தம்பி. அப்போ எங்களால உங்களுக்கு எந்த ஆபத்து வராது. உங்களுக்கு ஏதாவதுன்னா கூட எனக்கு போன் பண்ணுங்க. என் நம்பர் கார்த்திகிட்ட வாங்கிக்கோங்க. நீங்க எப்ப வேணா எனக்கு போன் பண்ணலாம். உங்களுக்கு பாதுகாப்பு நான் கொடுக்குறேன். சரி தம்பி. கார்த்தி எனக்கு ரொம்ப வருஷமா பழக்கம். அது மேல உள்ள நம்பிக்கையில தான் நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொன்னேன். உங்களை பார்க்க வந்தேன். உங்களை நான் நம்புறேன் தம்பி. சரி போங்க, நான் தேவைப்பட்ட கூப்பிடுறேன். பிரியா, சொல்லு சரண். நைட்டு நான் 12 வரைக்கும் உனக்கு கால் பண்ணிருந்தேன். நீ கால் பாக்கலையா? நைட்டு நான் பாக்கல. போன் சைலண்ட்ல இருந்தது. இல்லையே, 2 டைம்ஸ் எனக்கு வெயிட்டிங்னு சொன்னது. வெயிட்டிங்கா? ஆமா, 11:35க்கு நான் கால் பண்ணும்போது வெயிட்டிங்ல வந்தது. ஹலோ ஸ்ரேயா. அது நான் பேசலப்பா. நான் போனை வச்சுட்டு தூங்கிட்டேன். லியா கால் பண்ணி பேசிட்டு இருந்திருக்கா. அவ போன்ல சார்ஜ் இல்லையா, அதனால என் போன்ல பேசிட்டு இருந்திருக்கா. காலையில தான் நான் பார்த்தேன். கால் ஹிஸ்டரியில இருந்தது. அப்படியா? ஓகே, நீ காலையில கால் பண்ணிருக்கலாம்ல. நான் நீ பாத்துட்டு கால் பண்ணுவேன்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு நைட் ஃபுல்லா தூக்கமே இல்ல. நீ காலும் அட்டென்ட் பண்ணல. கால் வேற வெயிட்டிங்ல போனுச்சு. சோ எனக்கு ஒன்னும் புரியல. நைட் ஷிஃப்ட் தானே நீ போயிருந்த. நீ என்ன சேஃபா இருக்கியா என்னன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். இப்பதான்
நான் தூங்கவே போறேன். உன்கிட்ட பேசணும்னு தான் எனக்கு ரிலாக்ஸா இருக்கு. அவ்வளவு கால் பண்ணியிருந்தேன்னா எனக்கு வாட்ஸ்அப்பாவது பண்ணிருக்கலாம்ல. நான் ஒருத்தவன் இங்க இருக்கிறேன்னு மறந்துட்டு தூங்கிட்டியா? இல்ல ஸ்வீட் ஹார்ட், என் மனசு ஃபுல்லா நீதான் இருக்கிற. மனசு ஃபுல்லா இருக்கிறதுனால ஞாபகம் இல்ல, போன் பாக்குறதுக்கே ஞாபகம் இல்ல. என் மனசு ஃபுல்லாவும் நீதான் இருக்கிற. நீ மட்டும்தான் இருக்கிற. இந்த உலகத்திலேயே நான் அதிகமா பார்க்கணும்னு நினைக்கிறதும் பேசணும்னு நினைக்கிறதும் உன்கிட்ட மட்டும்தான். நீ கால் எடுக்கலன்னா நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? நான் உன் வீட்டுக்கு வரலான்னு பார்த்தேன். சரி நீ ஆபீஸ்ல இருப்பேன்னு தான் நான் வரல. டார்லிங், நீ தூங்கலையா? உனக்கு தூக்கம் வரலையா? சரி ஈவினிங் பார்க்கலாமா? ஈவினிங்கா? ஆமா, ரெஸ்டாரண்ட் புக் பண்ணிருக்கேன். எந்த ரெஸ்டாரண்ட் பண்ணிருக்க? உனக்கு பிடிச்ச ஹோட்டல் தான், ஹயாத்தி. ஹயாத்தியா? அது லாஸ்ட் டைமே எனக்கு அவ்வளவா பிடிக்கல. லாஸ்ட் டைமே கொஞ்சம் போரா தான் இருந்தது. சரி வேணா கேன்சல் பண்ணிடுவா. வேற எங்க போகணும் சொல்லு. வேற சிட்டி பார்க் போலாம். அதுக்கு தான் ரேட்டிங்ஸ் இப்ப நல்லா இருக்கு. பட் ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமே. உனக்கு ஓகேவா? உனக்கு பிடிச்சிருக்குதுல. உனக்கு பிடிச்சிருந்தா எனக்கு எல்லாமே ஓகே. ஓகே, பாய். ஐ மிஸ் யூ. லவ் யூ லாட். என்ன வண்டி அந்த பிளாக்கிக்கு? பிளாக்கிக்கா? நேத்து நைட்டு நான் போன் எடுக்கலையா, அதனால நைட் எல்லாம் தூங்கலையா. அது என்கிட்ட பேசணும்னு தான் அதுக்கு தூக்கம் வருதுங்குது. இதெல்லாம் உண்மையா இருக்கும்னு நினைக்கிற? உண்மையா இருந்தா எனக்கு சந்தோஷம். நம்ம பின்னாடி ஒருத்தன் சுத்துறானே, நம்ம மேல இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டுறானேன்னு. அப்படியெல்லாம் இருக்குங்கிறியா? எனக்கு தெரிஞ்சு அவன் ட்ரூவா தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா, அவன் மொபைல்ல பார்த்தா எந்த சாட்ஸுமே அதிகமா இருக்காது. மொபைல கேட்ட உடனே கொடுத்துருவான் பாரு. நான் சொல்றதை கேக்குறான். நான் சொல்லும் போது பார்க்க வர்றான். நான் சொன்ன இடத்துக்கு அழைச்சிட்டு போறான். ட்ரூவா தான் இருக்கிறான்னு நினைக்கிறேன். ஓடுற வரைக்கும் ஓடட்டும். அப்போ நைட் எங்க போறீங்க? லியா, லியா நம்ம அன்னைக்கு பார்த்தோம்ல ஹோட்டல், அங்க புக் பண்ண சொல்லியிருக்கிறேன். ஈவினிங் நாங்க சிட்டி பார்க் போறோம். அங்க இருந்து உனக்கு செல்ஃபி எடுத்து அனுப்புறேன். எப்படி, சூப்பரா? நீ கலக்கு கலக்கு கலக்கு. சொல்லுங்க மாமா குட்டி, சொல்லுங்க மாமா குட்டி, சொல்லுங்க மாமா குட்டி. ஹலோ. ஹாய். நீ எங்க இங்க? நான் ஒண்ணு கேட்கணும். நீ எங்க இந்த பக்கம்? எனக்கு பைத்தான் ப்ராஜெக்ட் இருக்குது. ஆஃப் கேம்பஸ்க்கு இங்க தான் சூஸ் பண்ணிருக்கேன். அப்படியா? கிரேட். இது என்னோட ஆபீஸ் தான். ஓ, இது உங்க ஆபீஸா? பைத்தானா? பைத்தான் மட்டுமா ரியாக்டுமா? பைத்தான் மட்டும்தான். இப்போ ரியாக்ட் ஃபைனல் இயர்ல தான் சொல்லிருக்காங்க. அப்போ நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா? என் ப்ராஜெக்ட்க்கு டேட்டாஸ்லாம் வேணும், கோடிங்லாம் பண்ணணும். ஆ பண்ணலாம். பண்றேன். உனக்கு பண்ணாமலா? நான் உனக்கு என்னோட மெயில் ஐடி கொடுக்கவா? எனக்கு டேட்டாஸ்லாம் கொஞ்சம் ஷஃப் பண்ணி தரியா? பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஆமா, நான் உன்கிட்ட கேட்டதுக்கு நீ எனக்கு பதிலே கொடுக்கல. 40 days ஆயிடுச்சு. என்ன கேட்ட? கேட்கல, சொன்னேன். என்ன சொன்ன மறந்துருச்சா? இல்ல. உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு சொன்ன, ப்ரப்போஸும் பண்ண. ஆனா நீ இன்ன வரைக்கும் பதில் சொல்லல. அது அது லவ் பண்றேன்னு சொல்ல வேண்டாம். உனக்கு தோணும் போது சொல்லு. அட்லீஸ்ட் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம்ல. பிடிச்சிருக்கா? எவ்வளவு டேஸ்ல ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும்? 10 days கொடுத்திருக்காங்க. நான் கேட்டதுக்கு பதில்? பதில் பிடிச்சிருக்கு, ஃப்ரெண்டா பிடிச்சிருக்கு. உன் ஃப்ரெண்டா அக்செப்ட் பண்ணிக்க 1 year ஆயிருக்குது. இட்ஸ் ஓகே. எனக்கு இதுவும் பிடிச்சிருக்கு. நீ இப்படி இருக்க பாத்தியா, இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்றதுக்கே உங்ககிட்ட எவ்வளவு கஷ்டமா இருக்குது. பட் நல்லா இருக்கு. சம்திங் நீ ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்க. ப்ரப்போஸ் பண்ணதுக்கு எப்ப பதில் சொல்லுவ? சி, எனக்கு மேரேஜ்லாம் பண்ணிப்பல்ல? என்ன இல்லைனாலும் கண்டிப்பா யாராவது மேரேஜ் பண்ணிப்பல்ல? சி சமீர், எனக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கணும். ஃப்ரெண்டா இருந்து நிறைய அவங்கள பத்தி புரிஞ்சுக்கணும். நிறைய நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். 2 பேரும் அவங்களோட ஹெட்ல இருந்து டோ வரைக்கும் எல்லாத்தையும் நான் அப்சர்வ் பண்ணணும். அவங்க ஆக்டிவிட்டீஸ், அவங்க கேரக்டர்ஸ், அவங்க இந்த சிச்சுவேஷனுக்கு என்ன நினைப்பாங்க, எல்லாத்தையும் நான் அப்சர்வ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸுங்களே அவங்க எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் லவ்வர். அவங்களுக்காக
எல்லாம் பண்ணணும். எல்லாமே. அதுக்கப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணணும். என் ஜேர்னியை நான் ஸ்டார்ட் பண்ணணும். இது நான் எனக்குன்னு வச்சிருக்கிற பிரின்சிபல். அதுக்கு அதுக்கு நீ என்ன புரிஞ்சுக்கணும்? ஃப்ரெண்ட் ஆகணும், அதுக்கப்புறம் லவ் பண்ணணும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணணும். அப்படிதானே? நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன். உன்னை நிறையவே புரிஞ்சுக்கிட்டேன். உன்னை இன்னும் எனக்கு அதிகமாவே பிடிக்குது. உனக்கு எப்ப தோணுதோ அப்ப சொல்லு. ஆனா கண்டிப்பா உனக்கு என்ன பிடிக்கும். நான் போவா? என் மெயில் ஐடி வாட்ஸ்அப் பண்ணவா? உன் மொபைல்ல என்ன நேம்ல சேவ் பண்ணி வச்சிருக்க? எஸ்னு சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இனிமே சமீர் ஃப்ரெண்டுன்னு சேவ் பண்ணி வைக்கிறேன். ராம், எங்க இருக்க? என்னடி? எங்க இருக்க? துபாய்க்கு டிக்கெட் கிடைக்கல, வீட்ல தான் இருக்கேன். என்ன சொல்லு? துபாய்க்கா? லூசு. வீட்ல தானே இருக்க? ஆமாண்டி, டிவி பார்த்துட்டு இருக்கேன். நீ எங்க இருக்க? ஆபீஸ் விட்டு கிளம்பிட்டியா? நானா? நானா? நான் தான். நான் இன்னும் ஆபீஸ் செட்ல கிளம்பல. ஆபீஸ்ல தான் இருக்கேன். ஏன்னு கிளம்பல? ஒர்க்லாம் முடிக்கலையா? வாக்கெல்லாம் முடிச்சிட்டேன். ஏதோ இன்னைக்கு லேட்டா தான் கிளம்புவேன். ஆமா, ஒர்க்கெல்லாம் ரொம்ப முடிச்சிட்டு லேட்டா தான் கிளம்புவேன். உன்னையெல்லாம் பார்க்க வர முடியாது. சரி சரி, பாத்து வீட்டுக்கு போ. நாளைக்கு பாத்துக்கலாம். வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணு. ஏதாவது சாப்பிட்டியா? இல்ல, நான் இன்னைக்கு வரமாட்டேன். நான் ரொம்ப ஒர்க் அதிகமா இருக்குது. நான் இங்க இருந்து கிளம்புறதுக்கே ரொம்ப லேட் ஆயிடும். ஆபீஸ்ல ரொம்ப திட்டுறாங்க வேற. சரி, நாளைக்கு பாத்துக்கலாம். சரி, நீ வீட்ல தானே இருக்க? நான் வீட்டுக்கெல்லாம் வரமாட்டேன். ஆமா, நம்ம இன்னைக்கு பார்க்க முடியாது. நாளைக்கு தான் பார்க்கலாம். நான் வருவன்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாத. அதான் உனக்கு சொல்லலான்னு கால் பண்ணேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? டிவி பார்த்துட்டு இருக்கியோ? சரி, டிவி பாரு. சாப்பிட்டுட்டு நீ தூங்கிடு. நானும் வரமாட்டேன், வீட்டுக்கு வரமாட்டேன். அப்ப லூசு வீட்டுக்கு வருது. அலாத்தா எங்களோட ஆறுமுகம். நித்யா, நான் ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டேன். எங்கடி இருக்கப்போ? நான் பஸ் ஸ்டாப்ல இருக்கேன். ஆட்டோ பிடிச்சி ராம் பார்க்க போறேன். நீ என்ன எதிர்பார்க்காத, நீ வீட்டுக்கு போயிடு. எப்போ வருவ? நான் வந்துருவேன். நைட்டு வந்துருவேன்டி. அவனை கொண்டாந்தோட சொல்லி வந்துருவேன் நான். நீ போயிடு வீட்டுக்கு. போகும்போது மாவு வாங்கிட்டு போயிடு. சாம்பார் இருக்கு பாரு. சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ பத்திரமா போ. சரிடி. எப்ப பார்த்தாலும் கடலை மொக்க உருட்டு. இன்னைக்கு அவனுக்கு தெரியாம போகணும். என்னதான் பண்றான்னு பாக்கணும். அவன் போன் எடுத்து இன்னைக்கு ஃபுல் செக்கிங் பண்றேன். நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். நல்லா ஜாலியா கடலை போட்டுக்கிட்டு இருப்பான். போய் கையோட பிடிச்சி மொத்தன்னு மொத்தணும். இன்னைக்கு அவனை விடக்கூடாது. இதோ வர்றேன். ஆட்டோ. போ. உன்னை போல போத ஏதும் இல்லையே. யாரும் வரமாட்டேன்னு சொன்னீங்க? ஒர்க் முடிஞ்சிருச்சு, அதான் வந்தேன். சும்மாதான் வந்தேன், ஒண்ணுமே இல்ல. எங்க உன் ஃப்ரெண்டு வரலையா? சாட் பண்ண இன்னைக்கு வரலையா? அவ எனக்கு ஃப்ரெண்ட் எல்லாம் இல்லடி. பின்ன அவ உனக்கு ஃப்ரெண்டு தானே, அதனால தானே என்ன கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்ன. ஏய், அவெல்லாம் ஒரு ஆளுங்க.
நம்மளோட பர்சனல்லாம் ஏன் அவகிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நம்ம கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா நீ ஏன் தனியா இருக்கிறேன்னு கேப்பா. அவ ஒரு ஆளுன்னு அவள்கிட்ட இல்லாம எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியும். அவ ஜஸ்ட் நெய்பர். அவளுக்கான இடம் ஜஸ்ட் ஸ்டார்ட் மட்டும்தான். அவளால எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் இருக்குடி. அதனாலதான் நானே அவள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். சி இவ்வளவு இயர்ஸ் ஆகுதுல, நான் அவகிட்ட பேசி நீ பாத்திருக்கியா? இப்பதான் ஜஸ்ட் ஃப்ரெண்டு. அவன் நம்பர் கூட நான் சேவ் பண்ணி வைக்கல ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல. அப்படி இருக்கும்போது அவகிட்ட எப்படி நான் நம்ம பர்சனலா சொல்லுவேன் நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம பிரிஞ்சிருக்கோம்? இதெல்லாம் எதுக்கு அவகிட்ட சொல்லணும்னு தான் நான் எதுவும் சொல்லல. அவன் மூலமா கொஞ்சம் ஒர்க் ஆக வேண்டியிருக்குடி. அது முடிஞ்ச உடனேயே நான் பிளாக் பண்ணிடுவேன். நிஜமா தான் சொல்றியா? ஆமாண்டி, அவகிட்ட எல்லாம் நான் எதுக்கு பேச போறேன்? அவ ஏற்கனவே ரொம்ப மொக்க போடுறா. எனக்கு பொண்ணுங்க மொக்க போட்டாலே பிடிக்காது. 10 daysல நான் அவன் நம்பரை பிளாக் பண்ணிடுவேன். அவ பேசினாலும் நான் பேச மாட்டேன். கதவை லாக் பண்ணிடுவேன். ஓகேவா? நிஜமாவா? அவளை ரோட்ல பார்த்தா கூட பேசக்கூடாது. பேச மாட்டேன். வேற நம்பர்ல இருந்து கால் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாது. பண்ண மாட்டேன். அப்போ ஓகே. நீ எதுக்கு இப்ப ஷர்ட் இல்லாம இருக்க? நான் வீட்ல அப்படி தாண்டி இருப்பேன். ஷர்ட் போட்டுக்கோ. நான் வீட்ல தானே இருக்கிறேன். அன்னைக்கு வெளியில இருந்தேன். அன்னைக்கு தானே ஷர்ட் போடக்கூடாதுன்னு சொன்னேன். இப்போ என்ன, நான் வீட்ல தானே இருக்கேன். இல்ல, நான் ஷர்ட் போடாம இருக்கிறது உனக்கு என்ன ப்ராப்ளம்? feelings வந்துச்சே feelings வண்டி வண்டியா வந்துச்சே feelings நான் ஷர்ட் போடாம இருக்கிறதுல மேடம்க்கு என்ன ப்ராப்ளம்? இல்ல, நீ ஷர்ட் போட்டுக்கோ. நான் போட மாட்டேன். அன்னைக்கு அப்படிதான் ஆபீஸ் கிட்ட காரப்பட்டுச்சுன்னு ஷர்ட்டை கலட்டினா ஷர்ட் போடுன்னு சொன்னேன். அப்போ நான் வெளியில இருந்தேன். இப்ப நான் வீட்ல தானே இருக்கேன். நான் வீட்ல ஷர்ட்லாம் இல்லாம தான் இருப்பேன். சரி, இப்ப நான் வந்துட்டல. நீதான் வரலன்னு சொன்னியே. இப்ப வந்துட்டல. இப்பதானே வந்த. சரி, ஷர்ட் போட்டுக்கோ. அப்ப சொல்லு, ஏன் அன்னைக்கு நீ ஷர்ட் போட்டுக்க சொன்ன? ஏன் ஷர்ட் இல்லாம வெளியில இருக்க கூடாது சொன்ன? அது நீ சொன்னா நான் போட்டுக்கிறேன். அது அது அப்படிதான். அதுதான் ஏன் நான் ஷர்ட் இல்லாம வெளியில இருக்க கூடாது? அது அது எல்லாரும் பாப்பாங்கல்ல. பாக்கட்டும், அவன் பையன் தானே, பாக்கட்டும். இல்ல, இப்ப நீ ஷர்ட் போட்டுக்கோ. நான் போட மாட்டேன். நீ எதுக்காக நான் வெளியில ஷர்ட் போடாம இருக்க கூடாதுன்னு சொன்ன? அது இப்ப சொல்லு. நீ சொன்னீன்னா நான் போட்டுக்கிறேன். நீ எதுக்காக என்ன துப்பட்டா போட சொல்ற? நீ எதுக்காக என்ன கவர்டா ட்ரெஸ் பண்ண சொல்ற? நானா? நான் உனக்கு கவர்டா போட்டாதான் அழகா இருக்கு, அதனால சொல்றேன். அப்படியா? அப்போ உனக்கும் ஷர்ட் போட்டாதான் அழகா இருக்கு, அதனால ஷர்ட் போட்டுக்கோ. போட்டுக்கிறேன். வெளியில போகும்போது போட்டுக்கிறேன். இப்ப நான் வீட்ல தானே இருக்கேன். அதுவும் ஏன் வீட்ல. இப்ப ஏன் நான் போடணும்? இப்ப போட்டுக்கோ. அதான், இப்ப ஏன் போடணும்? அது நான் வந்துட்டல. சரி, நீ வந்தா என்ன? சொல்லு, ஏன் போடணும் சொல்லு. அது சொல்லு. அது நீ சொன்னா நான் ஷர்ட் போடுவேன், இல்லைன்னா இப்படியேதான் இருப்பேன். வெளியில நீ ஷர்ட் போட்டுதான் போகணும், ஏன்னா எல்லாரும் பாப்பாங்க. இப்போ 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 நான் வந்துட்டல. நாம இன்னும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆகல, அதனால நீ ஷர்ட் போட்டுக்கோ. நான் போட மாட்டேன். அப்படியா? அப்ப நானும். சொல்லுடி வேணுமா அவளை? சொல்லு. நீயும் 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 என்ன சொல்லு? நீ கிண்டல் பண்ணானா வீட்டுக்கு போயிடுவேன். ஏய் சரி, ஓகே, நான் கிண்டல் பண்ணல. ஷர்ட் போட்டுக்கிறேன். நான் உன்னை வச்சு செய்யலான்னு வந்தா நீ என்ன வச்சு செஞ்சிட்டு இருக்கியா? உன்ன ராம் உன்னோட போன் எங்க? எதுக்கு? உன் போன் கொஞ்சம் கூட. எதுக்குடி? நித்யா கால் பண்ணுமா? இல்ல, உன்னோட போன்லாம் செக் பண்ணணும். எது? ஆமா, எனக்கு டவுட்னு வந்துருச்சுல, நான் கிளியர் பண்ணணும். என்ன பண்ணணும்? உன் போனை நான் பார்க்கணும். எல்லா பாஸ்வேர்டையும் எனக்கு கொடு, நான் செக் பண்ணணும். உன் கால் ஹிஸ்டரி, கேலரி எல்லாமே பார்க்கணும். ஏன் திடீர்னு? ஆமா, நீ இவ்வளவு நாள் தனியா தான் இருக்கிறேன்னு நினைச்சேன். ஆனா நீ
அந்த பொண்ணு கூட எல்லாம் பேசிட்டு இருக்கிற. ஆபீஸ்க்கு எதிர்ச்சமா வந்தா அங்க உன்னை யார் கூட பேசிட்டு நிக்கிற? குடு, உன் போனு குடு. கால் ஹிஸ்டரி எல்லாம் பார்க்கணும். போட்டோஸ், உன்னோட வாட்ஸ்அப் எல்லாமே நான் செக் பண்ணணும். வாட்ஸ்அப்பா? ஆமா, எல்லாத்தோட பாஸ்வேர்டு எனக்கு வேணும். ஓ, அதனாலதான் மேடம் சொல்லாம வந்தீங்களோ? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. அப்படிலாம் இல்ல, சீக்கிரமா வேலை முடிஞ்சிச்சு. அது அப்படியே உன்னை பாக்கலான்னு வந்தேன். போன் பார்க்கலாம் நான் வரல. அப்பயே இன்னைக்கு பாத்துக்கிட்டு. இல்ல, இன்னைக்குதான் பாக்கணும். இல்லன்னா நீ எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுவ. டெலிட்டா? டெலிட் பண்ண ஒண்ணுமே இல்லையே. ஒண்ணுமே இல்லைன்னா போனு கொடு. உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. எந்த ரூம்ல சார்ஜ் போட்டிருக்க சொல்லு. ஜானுமா, அப்புறமா பேசலாம். எங்க சார்ஜ் போட்டிருக்க? என்னை விட புத்திசாலியா இருக்காது. இப்ப என்ன பண்றது? நான் உனக்கு புருஷன்டி. என்னை விட நீ புத்திசாலி ஆயிடுவியா ஜானு டார்லிங்? ஆ அப்புறமா பேசலாம். எங்க போன் வச்சிருக்கிற? சீக்கிரம், நான் செக் பண்ணிட்டு வீட்டுக்கு வேற போகணும். பெரிய இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்திருக்கீங்க, செக் பண்ணிட்டு வீட்டுக்கு வேற சீக்கிரமா போகணும். ரொம்ப பெரிய டியூட்டி தான். அது சரி, மாமாவை பார்க்க வந்தியே, ஏதாவது வாங்கிட்டு வந்தியா? ஆ இல்ல, என்ன பார்க்க வந்தியில, ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல? நான் தனியா இருக்கிறேன், ஏதாவது ஜூஸ் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல? ஜூஸா? ஜூஸ் வேணுமா? நான் போட்டு தரவா? போட்டுதா தங்கமே, உன் கையில போட்டு தர மாதிரி இருக்குமா? நீ கடையில வாங்கிட்டு வராததே நல்லதுதான். ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வாடி தங்கம். என்ன ஜூஸ் வேணும்? ஆரஞ்சா ஆப்பிளா? ஆரஞ்சு கொஞ்சம், ஆப்பிள் கொஞ்சம், 2 ஜூஸும் போட்டுட்டு வா. சரி, இரு போட்டுட்டு வரேன். ஆனா நான் ஜூஸ் போட்டுட்டு வந்த உடனே எனக்கு போன் கொடுக்கணும். போட்டுட்டு வந்தோடனே தானே தரேன். உனக்கு திறமை யார் கொடுக்க போறேன்? என் போனு, என் உயிர் எல்லாமே உனக்கு தான். அப்ப சரி. அது சரி, நான் போன் கொடுத்தா நீ ஒண்ணு கொடுக்கணும். அது என்னது? ஆமா, நான் கேக்கல, என் போன் கேக்குது. போனா? உன் போன் என்ன கேக்குது? என் போன் ஒண்ணு கேக்குது, அத நீ கொடுக்கலன்னு சொல்லு, உடனே போன் கிடைச்சிடும். என்னது? போட்டோ, போட்டோ கேக்குது. போட்டோவா? என் போட்டோவா? என் போட்டோ தான் நிறைய இருக்குதே. அந்த போட்டோ இல்ல. அப்புறம் வேற யார் போட்டோ? ஸ்வீட்டி போட்டோவா? பிளாக்கி போட்டோவா? அதெல்லாம் இல்ல. அப்புறம் என்ன போட்டோ? பக்கத்துல வா சொல்றேன். பக்கத்துலயா? ஆமா, பக்கத்துல வா சொல்றேன். இப்ப நீ போன் தருவியா மாட்டியா? எது? போன் தருவியா மாட்டியா? தர மாட்டேன். அப்படியெல்லாம் அதிகாரமா கேட்டாலும் தர முடியாது. அப்போ அப்போ நீ ஏதோ தப்பு பண்ற. தப்பெல்லாம் நான் பண்ணல. உனக்கு போன் கிடைக்கும், பக்கத்துல வந்து போனுக்கு ஒண்ணு வேணும், அத நீ கொடுத்தேன்னா அது தானா உன்கிட்ட வந்துரும். நான் பக்கத்துல வரல, இங்கேயே நிக்கிறேன். என்ன வேணும் சொல்லு. போனுக்கு என்ன வேணும்னு கேக்குது. அது வேகமா சொல்ல முடியாதுடி. கிட்டக்க வா. என்ன வேணும் சொல்லு. என்ன வேணும் போனுக்கு? அது ரொம்ப தூரம், ரொம்ப ரொம்ப தூரம். இன்னும் கொஞ்சம். ரொம்ப பண்றப்பா நீ. போன் வேணுமா வேணாமா? நான் வந்ததே அதுக்குதான். சொல்லு, இவ்வளவு பக்கம் போதுமா? என்ன வேணும் பக்கத்துல உட்காரு. சொல்லு. ஏன் அந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்திருக்க? இப்ப நீ சொல்றியா இல்லையா? எனக்கு காது நல்லா கேக்குது. நீ சொல்லி இல்லைன்னா எனக்கு போனே வேண்டாம். நான் போறேன். போன் வேணாமா? செக் பண்ண வேணாமா? பண்ணணும். சொல்லு. என்னோட போன் கேக்குது, அதுக்கு உன் போட்டோ வேணுமா? என் போட்டோ தான் உன்கிட்ட நிறைய இருக்குதே, அப்புறம் என்ன வேணும்? உன்னோட போட்டோ தானே இருக்குது, அந்த போனுக்கு உன்னோட மச்சும் போட்டோ வேணுமா? எது? ஆமா, அந்த போனுக்கு உன்னோட மச்சம்லாம் போட்டோவா வேணுமா? அது எதுக்கு? எதுக்குடி கேட்பாங்க? பாக்குறதுக்கு தான். இல்ல இல்ல, அதெல்லாம் இல்ல. ஏய், நேர்ல தான் பார்க்க கூடாதுங்கிற, போட்டோவாது பாப்ப. அது அதெல்லாம் எப்படி? நான் புருஷன் தானே, நீ என் பொண்டாட்டி தானே. ஆமா, ஆனா பின்ன ஆனா என்னடி? ஊர்ல பாரு, அவன் என்னென்னமோ பண்றான். போட்டோ தானடி கேட்டேன் உன்ட்ட. அவன் வீடியோவே வச்சுக்கிட்டு சுத்துறான். இப்போ போட்டோ தரவே மாட்டியா? அது நான் வீட்டுக்கு போறேன்.
என் போன் செக் பண்ணணுமா வேண்டாமா? போனா அம்மா இப்ப கிடையாது, என் போன்லாம் செக் பண்ணேன். செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த போனுக்கு போட்டோ வேணும். சார்ஜ் போட்டிருக்கிறேன். போன் வேணுமா வேண்டாமா? நம்ம ஃபர்ஸ்ட் சரின்னு சொல்லிடலாம். சரின்னு சொல்லிட்டு இவன் போன்லாம் செக் பண்ணிட்டு ஏமாத்தி விட்டுற வேண்டியதான். போட்டோ வராம், போட்டோ எடுத்துக்கோ. இப்போ இல்ல, நான் போன்லாம் செக் பண்ணிட்டு அப்புறமா தான் வீட்டுக்கு போகும்போது. போதும் போதும், ஒன்னும் அவசரம் இல்ல. வீட்டுக்கு போயிட்டு கூட போட்டோ கொடுக்கலாம். ஆனா அந்த போனுக்கு போட்டோ வேணும். சரி, உனக்கு இப்ப ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரவா? போ எடுத்துட்டு வா. பார்த்து மெல்ல போட்டு எடுத்துட்டு வா. ஒன்னும் அவசரம் இல்லடி. பொறுமையா போய் ஜூஸ் போடு. உங்களை என்னையா நீ செக் பண்ற? என் பொண்டாட்டி வர வர ரொம்ப தெளிவாயிட்டு இருக்காளே. டெலீட் டெலீட். இப்ப பார்த்து டெலீட் ஆக மாட்டேங்குது. அன்இன்ஸ்டால் பண்ணிடுமா? ஆல் டெலீட். ராம், ஐஸ் போடவா? போடுமா, பொறு நிறைய பொறு, மெதுவா பொறு. பார்த்து பார்த்து மெல்ல செஞ்சுட்டுற. ஃப்ரிட்ஜ் ஹைட்டு ஒரே ஹைட்டு தானே, பார்த்து போற. பொறுமையா போட்டு வா, ஒன்னும் அவசரம் இல்ல. சரி சரி, நீ போனை எடுத்து வை சார்ஜ்ல இருந்து. எப்பா ரொம்ப தெளிவாயிட்டாவ. டெலீட் டெலீட். ராம், ராம் இந்த ஜூஸ். ஏன் சிரிக்கிற? இல்ல, போன் வேணுமா? ஆமா. அதுக்கு இல்ல, நீங்க அது புத்திசாலியாச்சே. அப்பா வேற போனை பார்த்து இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதுக்குதான் கேக்குறேன். ஆமா, அதான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதனாலதான் வேணுமா? ஆமா ஆமா, கண்டிப்பா வேணும். எனக்கு நான் செக் பண்ணியே ஆகணும். இல்லன்னா எனக்கு தூக்கமே வராது. யாருக்கு? உனக்கா? உடனே கொடுத்துலாம் நம்ப மாட்டா. கொஞ்சம் பில் பண்ணியே கொடுப்போம். தருமா? கண்டிப்பா வேணுமா? ஆமா. இல்ல, ஏதாவது கண்டுபிடிச்சேன்னா பயமா இருக்குது. குடு குடு. ஜானுமா? ராம், இன்ஸ்டா பாஸ்வேர்ட் சொல்லு. போடு, உன் டேட் ஆஃப் பர்த் தான் பாஸ்வேர்ட். ஓகே. ராம், கரிஷ்மான்னு ஒரு பொண்ணை ஃபாலோ பண்றேல, அவ பாக்குறதுக்கு நார்த் இந்தியன் மாதிரி இருக்காளே, அவளும் உனக்கு எப்படி ஃப்ரெண்டு? கரிஷ்மாவா? அவன் நார்த் இந்தியன்லாம் லேடி, என் காலேஜ், என்னோட சீனியர். அது ஒரு மொக்க பீஸ். அப்புறம் சோனாலி? சோனாலியா? அது என் ஆபீஸ் ஃப்ரெண்டு. அதை அன்ஃபாலோ பண்ணி விட்டுரு. பண்ணிட்டேன். யாரெல்லாம் உனக்கு பிடிக்கலையோ எல்லாரையும் அன்ஃபாலோ பண்ணிடு. பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ராம், Facebookல நீ ஷர்ட் இல்லாம ஒரு போட்டோ போட்டிருக்கல, அந்த போட்டோக்கு பிரியா ஏன் அப்படி கமெண்ட் போட்டிருக்கா? என்ன போட்டிருக்கா? நான் படிக்கவே இல்லையே. இவ்வளவு மோசமா போட்டிருக்கா? என்ன போட்டிருக்கா? நானே படிக்கல. Facebook பக்கமே போறது இல்ல. அதெல்லாம் பழைய போட்டோஸ். யூ லுக் டூ செக்ஸின்னு போட்டிருக்கா. இது எல்லாருமே படிச்சிருப்பாங்கல்ல, உன் போட்டோவே எல்லாரும் பாத்திருப்பாங்க. போஸ்ட ஹைட் பண்ணிடு. அப்புறம் ஹைட் பண்ணிட்டேன், டெலீட்டும் பண்ணிட்டேன். 3-4 போட்டோஸ் இருக்கு, எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டேன். அக்கௌண்டே சஸ்பெண்ட் பண்ணிடு ஜானு. சஸ்பெண்டே பண்ணிடு. என்னத்துக்கு இப்ப Facebook அக்கௌண்ட்லாம் எதுவும் வேண்டாம். சஸ்பெண்ட் பண்ணி விட்டுரு. இல்ல இல்ல, அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் இருக்கட்டும். எதுக்கு இருக்கட்டும்? அப்பப்போ இந்த மாதிரி போன் கேட்டு வாங்குறதுக்கா? அப்பப்போ பஞ்சாயத்து ஆகுறதுக்கா? பஞ்சாயத்தே வேணாங்கிற. அக்கௌண்டே லாக் பண்ணி விட்டுரு. இல்ல ராம், வாட்ஸ்அப் ஏன் கம்மியா இருக்குது? சாட்ஸே அதிகமா இல்லையே. அதுவா? அது பேக்கப் இருக்காதுடி. போன்ல பேக்கப் அதிகமா இருக்காது. அதனால டெலீட் பண்ணி வச்சிருக்கிறேன். டெலீட் பண்ணிட்டியா? ஆமா, இல்லனா நீ இப்ப கஷ்டப்பட்டு டெலீட் பண்ணும்ல, அத நானே பண்ணிட்டேன். குரோம்ல சர்ச் ஹிஸ்டரியே இல்ல. ஹிஸ்டரியா? ஹிஸ்டரி எல்லாம் ஹிஸ்டரி இருந்தா தானே, நான் பார்த்தா தானே ஹிஸ்டரி இருக்கும். நானே வேலையும் இல்ல, விரக்தியா இருக்கிறேன். பொட்டாட்டியும் பக்கத்துல இருக்க மாட்டேங்கிறா. பாட்டியோட சாப்பாடு சாப்பிட்டு பைத்தியம் முடிச்சு அழுகிறேன். இது நான் எங்க சாட் எல்லாம் போறது, சாட் ஹிஸ்டரி எல்லாம் போறது. இல்ல, போனே ரொம்ப கிளியரா இருக்குதே. கிளியரா இருக்குதா? எனக்கு அதான் உன் மேல சந்தேகமாவே இருக்குது. உன்கிட்ட நான் ஏதாவது மறைக்க முடியுமா? என் பொண்டாட்டி எவ்வளவு பெரிய புத்திசாலி. எனக்கு தெரியாம சர்ப்ரைஸா வருவாளாம், சஸ்பென்ஸா போன் எல்லாம் கேட்பாளாம். அப்படி ஒரு பொண்டாட்டி உன்கிட்ட ஏதாவது நான் மறைக்க முடியுமா? போன் கிளியர்னா எல்லாம் கிளியர் தான்.
காலேஜ் பேப்பரே ஆல் கிளியரு, போன் கிளியரா இருக்காதா? சரி, ஜோகோல மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்களே, ரூம்ஸ் ஆர் வெயிட்டிங்னு. ரூமா? ரூம் போட்டோம். எது? நாங்க ஃப்ரெண்ட் எல்லாம் போய் ரூம் போட்டோம். கெட் டுகெதர்ல ஒன்னா இருந்தோம். எந்த ஃப்ரெண்டு? காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் டி, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். வேணா விக்கிட்ட கூட கேட்டுக்கோ. போன் பண்ணி கேக்குறியா? உடனே போன் பண்றியா? இல்லன்னா நான் அவங்க கிட்ட ஏதாவது மாத்தி சொல்லி கொடுத்துருவேன். இல்ல இல்ல, அதெல்லாம் வேணாம். இருக்கட்டும். ராம், வாட்ஸ்அப்ல ஒரு எக்ஸ்னு குரூப் இருக்குதே, அதையே லாக் பண்ணி வச்சிருக்கிற? ஐயோ ஜானுமா, ஜானு டார்லிங், அதை ஓபன் பண்ணாத. சொல்லு, இதுக்கு பாஸ்வேர்டு என்ன? இது என்ன குரூப் இது? அது அது காலேஜ் குரூப். காலேஜ் குரூப் தான் லயோலான்னு தனியா சேவ் பண்ணி வச்சிருக்கே, இது எதுக்கு தனியா இருக்குது? அது அது வேற குரூப். அது என்ன குரூப்? அது அது வேற குரூப். பாஸ்வேர்ட் சொல்லு. வேணாமா, வேணாம் ஜானு. சொல்லு சொல்லு, எல்லா குரூப் ஹிஸ்டரியும் பார்த்துட்டேன். இது எந்த குரூப் இது? இதுல தானே கேர்ள்ஸோட சாட்லாம் வச்சிருக்கியா? நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட ஹிஸ்டரி எல்லாம் இதுல இருக்கா? கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் இல்லடி, பின்ன அது ஃபுல்லா பசங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். பசங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே? பின்ன என்ன? சொல்லு சொல்லு சொல்லு, பாஸ்வேர்ட் சொல்லு. பாஸ்வேர்டா? பாஸ்வேர்டு ம் 2025. நான் சொன்னனே, கேட்டியா? ஓபன் பண்ணாத சொன்னேன்ன. ನನ್ನ ಬಾಚೆಯೇ ಅಪಟ್ಟೆ ನಾನು ಅಪಾತಿಯ ಅಪಟ್ಟ